ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, ஜூன் 7, 2024. ஈஸ்வரிய போதை, நாராயண போதை இந்த ஆன்மீக பாதையில் மிகவும் அவசியமானதாகும். ஏனென்றால் இதன் மூலம் நமது சம்ஸ்காரங்கள் மாறுகின்றன, நமது நடவடிக்கைகள் மாறுகின்றன, வீணான எண்ணங்கள் முடிவடைந்து விடுகின்றன. எனவே நாம் அனைவரும் நமது ஈஸ்வரிய போதையினை சோதனை செய்து கொள்வோம். இன்று நாம் உங்களிடம் 2 ஈஸ்வரிய பெருமிதத்திற்குரிய விஷயங்களை முன்வைக்கிறோம். 1, நாம் இறைவனுடைய குழந்தைகளாவோம். பாபா இந்த அழகான டைட்டில் நமக்கு கொடுத்திருக்கிறார், தலைவனின் குழந்தைகள் என்ற டைட்டில். யார் நமக்கு படிப்பிக்க வந்திருக்கிறார், படிப்பித்து நம்மை என்னவாக ஆக்குகிறார் என்ற ஆன்மீக போதை நமக்கு இருக்க வேண்டும். பாபா கூறுகிறார், குழந்தைகளே, நான் உங்களுக்கு உலக அரசாட்சியையே கொடுக்க வந்திருக்கிறேன். நீங்களோ சின்ன சின்ன ஆசைகளுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே. ஏனென்றால் ஆசைகள் மனிதர்களை கலக்கத்திற்கு ஆளாக்குகின்றன. ஆசைகள் நல்லவர்களாக நம்மை ஆக விடுவதில்லை. ஆசைகள் பலவீனமாக ஆக்குகின்றன. நிறைய ஆசை உள்ளவர்களுக்கு யோகம் சரியாக இருப்பதில்லை, மகிழ்ச்சியும் இருப்பதில்லை, அமைதியும் இருப்பதில்லை. எனவே பகவான் விரும்புகிறார், எனது குழந்தைகள் ஆன்மீக போதையிலேயே இருக்க வேண்டும், இந்த உலகாயத விஷயங்களிலிருந்து பறந்துவிட வேண்டும். குழந்தைகளே, நீங்கள் ஈஸ்வரிய ஸ்ரீமத் படி நடந்து தெய்வீக சுயராஜ்யத்தை படைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இதனை நினைவில் கொள்ள வேண்டும் என்கிறார். நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, உங்களது பதவி அனைவரிலும் உயர்ந்தது என்கிறார். இது எத்தனை பெரிய ஆன்மீக பெருமிதத்தின் விஷயம்! இது அகங்காரத்தின் விஷயம் அல்ல. நமது பதவி உண்மையிலேயே உயர்ந்தது. ஒரு ராஜாவின் குழந்தை இருக்கிறார் என்றால் அந்த ராஜகுமாரனின் பதவி உயர்ந்ததல்லவா? நாமோ பகவானுடைய, அந்த தலைவனுடைய, பரம சத்குருவினுடைய நேரடி குழந்தைகளாவோம். நம்மை வழி நடத்துபவர் யார்? சுயம் பகவான். அவரது வழிகாட்டுதலை பின்பற்றுவதில் எந்த தயக்கமும் சந்தேகமும் தேவையில்லை. முழு சமர்ப்பண உணர்வோடு நாம் அவரது வழிகாட்டுதலின்படி நடப்போம். அவர் நம்மை வழிநடத்துவதே மிக உயர்ந்த நிலையை அடைவதற்காக. அவர் கூறுவது போன்று நடந்து கொண்டால் நாம் அவசியம் உயர்ந்து விடுவோம் அல்லவா? அவர் சாதாரண வழிகாட்டுதல்களை கொடுப்பாரா என்ன? எனவே இன்று சிந்தித்து பார்ப்போம். பாபா நமது தெய்வீக சுயராஜ்யத்தை படைத்து கொண்டிருக்கிறார். இந்த விழிப்புணர்வு, இந்த ஈஸ்வரிய போதை நமக்கு என்னவெல்லாம் வழங்குகிறது? பாபா மேலும் கூறியிருக்கிறார், குழந்தைகளே, நான் உங்களுக்கு ஈஸ்வரிய புத்தியை வழங்க வந்திருக்கிறேன். இப்போது உங்களது புத்தி பரந்து விரிந்ததாக இருக்க வேண்டும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிகமாக யோசிப்பது, சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் திசை திரும்புவது, இது பரந்த புத்தியுடைய குழந்தைகளாகிய உங்களுக்கு அழகாக இல்லை. நீங்கள் தெய்வீக ராஜ்யத்தை படைத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த உலகை மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். இங்கே தேவதைகளின் அரசாட்சி வந்துவிடும். நீங்கள் என்னவெல்லாம் விரும்புகிறீர்களோ அவை ஜென்ம ஜென்மங்களுக்கு உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். எனவே புதிய சுயராஜ்யத்தை படைக்க வேண்டுமென்றால் அவசியம் உழைக்க வேண்டியிருக்கும். பாருங்கள், இந்த உலகில் தேர்தலுக்காக எத்தனை உழைக்கிறார்கள். வெற்றி தோல்வி என்று அனைத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. சிலர் தேர்தலில் வெற்றியடைகிறார்கள், சிலர் தோல்வியுறுகிறார்கள். இந்த விளையாட்டு நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே நாமும் உழைத்தாக வேண்டும். எப்போது சுயராஜ்யத்தை படைத்து கொண்டிருக்கிறோமோ அவசியம் மிகுந்த சகிப்புத்தன்மையும் தேவைப்படுகிறது. ஏனென்றால் நமது ராஜ்யத்தை படைக்கும் போது தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் பலரும் வருவார்கள். மாயாவும் வரும், மனிதர்களும் வருவார்கள். நாம் நமது ராஜ்யத்தையும் படைத்து கொண்டிருக்கிறோம், மேலும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தையும் படைத்து கொண்டிருக்கிறோம். மறைமுகமான முறையில் இந்த 2 மிகப்பெரிய காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். வெளி உலகில் மக்களோ
சனாதன தர்மம் என்ற பெயரை மட்டும் பிடித்து கொண்டார்கள். வெறும் கோவில்களை கட்டுவதனால் சனாதன தர்மம் ஸ்தாபனையாகிவிடாது. தற்காலத்தில் கோவில்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் மனிதரின் வாழ்க்கையை, மனிதரின் மனங்களை கோவிலாக்குவது, இதுவே மிகப்பெரிய விஷயமாகும். மனிதர்களை கோவில்களில் வசிக்கக்கூடிய தெய்வங்களாக மாற்றுவதே மிகப்பெரிய விஷயமாகும். அவ்வாறு செய்தால்தான் மீண்டும் இந்த உலகில் சனாதன தர்மம் ஸ்தாபனை செய்யப்படும். அதனை நாம் தான் பகவானுடைய வழிப்படி நடப்பதனால் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். இதற்காக எவ்வளவு பொறுத்து கொள்ள வேண்டியிருந்தாலும் சரி, நிந்தனைகளை அடைய வேண்டியிருந்தாலும் சரி, அவை அனைத்தையும் ஏற்றுக்கொள்வோம். பகவானுடைய உயர்ந்த வழிப்படி நாம் நமது சுயராஜ்யத்தை படைத்து கொண்டிருக்கிறோம். நமக்கே வெற்றி கிடைக்கும். அவசியம் இது நிறைவேறும். எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எந்த தடையும் நம்மை தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் சுயம் பகவான் நமது துணைவராக இருக்கிறார். ஓம் சாந்தி.